ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலே எங்களோடு கூட உம்முடைய வார்த்தையாகிய சத்திய வசனங்கள் மூலமாக எங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். தந்தையாகிய தேவனே, இவைகளை எங்களுக்கு சரியாய் போதித்து எங்களை கற்று வழிநடத்தக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவே, கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே பாதமணிந்து ஆவியானவரே உம்மை அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே, வாரும் ஆவியானவரே, நீரே வந்து ஆண்டவரே மண்ணோட்டை பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரே, என்னை மறைத்து கொள்வீராக. ஆண்டவரே, மாம்சமும் இரத்தமும் வேதத்தின் நீர் கொடாதவைகள் ஒன்று கூட என்னிலே ஒருபோதும் ஒரு காலமும் காணக்கூடாதபடி என் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தகப்பனாகிய ஆட்டுக்குட்டியானவரே, உம்முடைய அளவில்லாத பிரசன்னத்தினாலும் சாரத்தினாலும் சத்துவத்தினாலும் சத்தியத்தின் வெளிப்பாட்டின் ஆவியினாலும் கிறிஸ்துவின் கிருபையின் இரக்கத்தின் தயவாலும் வல்லமையினாலும் உடைய வெளிச்சத்தினாலும் அக்கினினாலும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி ஆண்டு கொள்வீராக. நீ ஆளுகை செய்யும் ஆண்டு கொள்ளும் நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். தந்தையாகிய யெகோவா தேவனுடைய நாமமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமும் பரிசுத்த ஆவியானவருடைய நாமமும் மகிமைப்படத்தக்கதான கிருபையும் பாக்கியத்தையும் உண்டு பண்ணி தருவீராக. உமது கரத்திலே கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்கு காலை ஆராதனையில் கிறிஸ்துவில் ஒரு மனம் என்கிற வார்த்தையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வரார். அநேக வாரங்களாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆனால் கிறிஸ்துவிலே நாம் ஒரு மனமாக இருக்கிறோமா இல்லையா என்பதை கிறிஸ்துவோடு கூட அவர் வழிநடத்தல அவரோடு கூட வந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா என்பது அவர்களுக்கு தான் தெரியும். அவர்களுக்கு தான் தெரியும். இப்போ கிறிஸ்துவில் ஒரு மனம் என்றால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்மை சொல்லி நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிற ஒரு காரியம். அதில் அவருடைய உடன்படிக்கை இருக்குது, அவர் பிள்ளைகளை குறித்த உடன்படிக்கை இருக்குது, அவருடைய தீர்மானங்கள் இருக்குது, நல்ல நோக்கங்கள் இருக்குது, அநேக விசேஷித்தமான நல்ல காரியங்கள் எல்லாம் உள்ளடக்கினதாய் இருக்குது. அவருடைய மகா பரிசுத்த நாமம் மகா மகிமைப்படக்கூடியதாய் இருக்குது. இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்காக அவர் நாமத்தை என்றைக்கும் மகிமைப்படுத்தவும் அவர் சித்தம் இந்த பூமியிலே ஒவ்வொருவரிலும் நிறைவேறவும் நம்மை கர்த்தர் அதற்கென்றே சிருஷ்டித்திருக்கிறார். வேற எதுக்கும் இல்லை, அதுக்கென்றே சிருஷ்டித்திருக்கிறார். இங்கே இருக்கிற மாம்ச உறவுகளோடு கூட ஐக்கியமாய் அதிலே நிலைத்து அதிலே திளைத்து அந்த ஐக்கியத்தையே நாடி அந்த உறவுகளே நாடி ஓடுகிறதுக்காக நம்மை தேவன் அழைக்கவே இல்லை, அதற்கென்று நம்மை தெரிந்து கொள்ளவே இல்லை. உன்னதமானவருடைய நோக்கத்தில் இருக்கிற காரியங்கள் மனுஷனுக்கு புரியவும் புரியாது, விளங்கவும் விளங்காது. விளங்க வேண்டிய நாளில் விளங்கும், புரிய வேண்டிய காலத்தில் புரியும், தெரிய வேண்டிய காலத்தில் தெரியும். நீங்கள் ஆமியன்னு சொல்லாட்டிலும் கர்த்தருடைய கிருபையினாலே அது ஆமியன்று இருக்குது. அதுக்காக ஸ்தோத்திரம். ஆமீன்ங்கிற வார்த்தை அவ்வளோ ஈஸியாக எல்லாரிடத்துலேருந்து வருவது கிடையாது. தேவனோடு கூட ஐக்கியமாக இருந்து தேவனோடு நடந்து தேவ வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறவர்களுக்கு மட்டுமே ஆமீன்ற வார்த்தை வரும். இல்லை என்றால் வராது. கிறிஸ்துவில் ஒரு மனம் என்கிற தலைப்பில் தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வந்தார். யோவான் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்களும் எங்களோடே ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது.
நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியமாய் இருக்கும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்குது. சொல்கிறார் யோவான், கர்த்தருடைய சீஷன், கர்த்தருக்கு அன்பான சீஷன் அவர், கர்த்தருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கிறவர். அந்த தேவ மனிதர், அந்த சீஷன் கர்த்தருடைய ஆவிலே எழுதி வச்சிருக்கிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று. நம்மள அநேகர் எப்படி தைரியமாய் சொல்ல முடியுமா? எங்களுடைய ஐக்கியம், என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்குது என்று. மனுஷர் நமக்கு நற்சான்றிதழை தர வேண்டியது இல்லை. நமக்கு நற்சான்றிதழை தரக்கூடியவரும், நமக்கு நற்சாட்சி சொல்லக்கூடியவரும், நமக்கு சாட்சி பகிர்கிறவர், சாட்சி சொல்லுகிறவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவனானவர். அவருடைய சாட்சியே மெய்யானது. மனுஷருடைய சர்டிஃபிகேட்லாம் அப்புறம், கர்த்தர் கொடுக்குற சர்டிஃபிகேட் தான் உண்மையான சர்டிஃபிகேட். நீ என் தாசன், நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு அருமையான மகள், நீ எனக்கு அருமையான மகன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்வது தாள சிறந்தது. மனுஷர் நம்மை பார்த்து, இப்போ நீ பெட்டர், இப்போ நான் உன்னை நம்புகிறேன், இப்போ நீ நம்பிக்கைக்குரியவன், இப்போ நீ கர்த்தருக்கு உரியவன், நீ கர்த்தருக்கு உரியவ என்கிற வார்த்தைகள் நமக்கு தேவையே இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மை பார்க்கிற தேவன், நம்மை அனுதினமும் காண்கிற தேவன், நம்மை வழிநடத்துகிற தேவன், நமது நல்வாழ்வில் நல்ல விருப்பங்களை மட்டும் வைத்திருக்கிறவர் அவர் மட்டுமே. நாம் நன்றாக இருக்க வேண்டும், நல்லா இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் அவர் வச்சிருக்கிற அனந்த நோக்கங்கள், உயர்ந்த நோக்கங்கள், உயர்ந்த சித்தங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று வாழ்க்கையின் கடைசி முனை மட்டும் விரும்புகிறவர் கர்த்தர் மட்டுமே. நாம் எந்த விதத்தில் நித்திய ஜீவனை இழந்து போகக்கூடாது, நமக்கு கொடுக்கப்பட்ட வைக்கப்பட்ட கிரீடத்தை இழந்துடக்கூடாது. ஜீவ கிரீடத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும், நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று அனுதினமும் அந்த நினைவோடும் எண்ணத்தோடும் நம்மை குறித்து இருப்பவர் கர்த்தர் மட்டுமே. நம் சுகவாழ்வை விரும்புகிறவர் அவர் மட்டுமே. அந்த நல்ல தேவன் தான், அவரோடு கூட நாம் ஐக்கியமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளை அவர் அழைத்திருக்கிறார். அதில் அவர் உடன்படிக்கையை வைத்திருக்கிறார், அதில் நல்ல தீர்மானங்களை வைத்திருக்கிறார், நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார், நல்ல சித்தத்தையும் நோக்கத்தையும் அநேக விசேஷித்த காரியங்களையும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிறார். மனுஷனுக்கு தெரியாது, எந்த மனுஷனுக்கும் எந்த எலும்புக்கும் தெரியவே தெரியாது. கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே. கர்த்தருடைய தாசர்களாகிய ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமை, ஈசாக்கு, யாக்கோபு இவர்களை பார்த்து சொன்னார், நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன். ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார், ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணினார், யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணினார். அவர்களை குறித்த நல்ல தீர்மானங்களை, திட்டங்களை தேவன் வைத்திருந்தார், உயர்ந்த நோக்கங்களை வைத்திருந்தார். அதையெல்லாம் அவர் சொன்னபடியே அவர்கள் வாழ்விலே கர்த்தர் நிறைவேற்றினார், கர்த்தர் நிறைவேற்றினார். அநேக கர்த்தருடைய தாசர்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவருடைய உடன்படிக்கையை வைத்திருக்கிறார், அவருடைய தீர்மானத்தை வைத்திருக்கிறார், அவருடைய நல்ல நோக்கங்களை வைத்திருக்கிறார் கர்த்தர். நம் ஒவ்வொருவரிலும் கிறிஸ்துவில் ஒரு மனமாய் இருக்கிறவர்கள், கிறிஸ்துவில் ஒரு மனமாய் இருக்கிறவர்கள், கிறிஸ்து எவ்விதமாய் நாம் கேட்க வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அப்படி கேட்கிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே கேட்கிறவர்கள், கர்த்தர் எப்படி பார்க்கணும் என்று சொல்லுகிறாரோ அந்த விதமாக பார்க்கிறவர்கள், கிறிஸ்து எந்த விதமாக நடக்கணும் என்று அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரோ அவனவன் தன் தன் சிலுவையை பின்பற்றி எடுத்துக்கொண்டு கர்த்தரை பின்பற்ற கடவன் என்று சொல்லியிருக்கிறபடி நடக்கிறவர்கள் கிறிஸ்துவில் ஒரு மனத்திலே இருக்கிறவர்கள், கிறிஸ்துவோடு ஒரு மனத்தில் ஒருமனப்பட்டு இருக்கிறவர்கள், கிறிஸ்துவின் ஐக்கியத்திலே இருக்கிறவர்கள்,
இருக்கிறவர்கள். இவர்களிடத்திலிருந்து நீங்கள் வேண்டாத வார்த்தைகள், அவவிசுவாசமான வார்த்தைகள், அவநம்பிக்கையான வார்த்தைகள், மனுஷனை ஒரே நொடியில் அவனை வீழ்த்துகிற வார்த்தைகள், இப்படிப்பட்ட கொடூர வார்த்தைகள் அவர்களிடத்திலிருந்து என்ன செய்வதில்லை? பிறப்பது பிறப்பதில்லை. கர்த்தர் பீறினாலும் கர்த்தர் அடித்தாலும் அடிகாயத்தை கட்டுகிறவராய் இருக்கிறார். அடிகாயத்தை கட்டுகிறார். மனுஷன் அடிகாயத்தை கட்டுகிறவனே கிடையாது. எந்த மனுஷையும் அடிகாயத்தை கட்டுகிறவளே கிடையாது. பீறுகிறவர்களாய் இருப்பார்களே தவிர, பீறி கொன்று போடுவார்களே தவிர, ஆனால் தேவன் பீறினாலும் கொன்று போட மாட்டார், அடித்தாலும் கொன்று போட மாட்டார், வெகுவாய் தண்டித்தாலும் சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார், மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமேன், ஆமேன். சத்தமாக வரமாட்டேங்குது என்ன? ஆமேன். நம்ம சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா ஆமேன் ஆமேன் எகிரி குதிப்போம், பாயாசம் செஞ்சு கொடுப்போம், பிஸ்தா செஞ்சு கொடுப்போம், முந்திரி வறுத்து கொடுப்போம், என்ன வேணால் பண்ணுவோம். அவரை வந்தவங்களை கவனிக்கிறதுக்கு, வரவேற்கிறதுக்கு என்ன வேணால் செய்வோம். நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம அவ்வளோ கவனிப்போம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் இங்கு வராவிட்டால் இந்த ஆராதனை விருதா. நாம் சேவிக்கும் தேவன், நாம் நம்புகிற தேவன், நாம் அனுதினமும் உற்று நோக்கி பார்க்கிற தேவன் இங்கு வராவிட்டால் பிரயோஜனமே இல்லை. அப்போ தேவன் இருக்கிறார் என்று சொன்னால் நான் எவ்வளோ உற்சாகமாய் ஆமேன் என்று சொல்லுகிறேன் என்றெல்லாம் அவர் பார்ப்பார். வேறு வழியில் ஆமேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறேன், வேறு வழியில் வந்து பாடிட்டு போயிடுறேன், வேறு வழியில் உட்காந்து சீட்டை தேய்ச்சிட்டு போயிடுறேன், உட்காந்துருந்து நேரத்தை ஓட்டிகிட்டு போயிடுறேன். இல்லை, எப்படிப்பட்ட மனதோடும் இருந்தாலும் அது கர்த்தர் பார்த்துக்குவார். மனம் நொந்த நிலைமையில் இருந்தாலும் அதை சரி செய்து கொடுப்பார். எந்த நோய் நொடியில் வந்திருந்தாலும் கர்த்தர் தம்முடைய தழும்புகளால் குணமாக்கி தருவார். நம்முடைய உயர்ந்த நோக்கமும் பார்வையும் கர்த்தரை குறித்த காரியங்கள், கர்த்தரை குறித்த பரிசுத்த காரியங்கள் நமக்கு எப்பொழுதும் நல்லது. மனுஷன் நம்மை புகழ வேண்டும், மனுஷன் நம்ம தேற்ற வேண்டும், மனுஷன் நம்மை ஆறுதல் படுத்துவான், மனுஷன் நமக்கு அண்டை குண்டாவான் அள்ளி ஊற்றுவான், அப்படிலாம் நம்புறது பிரயோஜனமே கிடையாது. கர்த்தருடைய அன்பே நிலையானது. அந்த அன்பு ஒன்று இருந்தாலே போதும். அந்த அன்பு கடைசி வரைக்கும் நம்மை அரவணைத்து நம்மை நித்திய ஜீவ கரையிலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அன்பாய் இருக்கிறது. அந்த அன்பு விலையேற பெற்ற அன்பு. சங்கீதம் 89 சங்கீதம். மூன்றாம் வசனம், 89 சங்கீதம் 3ஆம் வசனம். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி. 4ஆம் வசனம். என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி. கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு, மோசேயோடு, யோசுவாவோடு, யோசேப்போடு, தானியலோடு, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவோடு, இன்னும் அநேக கர்த்தருடைய தாசர்களோடு கூட கர்த்தர் படின உடன்படிக்கையிலே உண்மை உள்ளவராயிருந்தார். அவர்களை கொண்டு அவர் செய்ய வேண்டும் என்று, இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டும் என்று வைத்திருந்த அவருடைய உயர்ந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். அவர்களை குறித்து, தானியேலை குறித்து, யாரையும் குறித்து, மற்ற தாசர்களை குறித்து யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதே இல்லை. கர்த்தர் மோசேயை குறித்து சொன்னார், என் வீடெங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று. எந்த ராஜாக்களும் சொல்லலை, அது பிரயோஜனம் இல்லை. எந்த பிரபுக்களும் எந்த பிரபுனியும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. மோசே என் வீடெங்கும் உண்மை உள்ளவன் என்று கர்த்தர் சொன்னார். தாவீதை சொன்னார், அவன் என் இருதயத்துக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொன்னார். என்னன்னு சொன்னார்? என் இருதயத்துக்கு பிரியமானவன், எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான் என்று.
அவருக்கு கர்த்தருக்கு, அவர்ன்றா கர்த்தருக்கு சித்தமானது எல்லாம் செய்வான் என்று இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து அப்படி சொல்லுவாரோ? சொல்லுவாரா? ஓ அப்படியா? ரைட். இப்போ மோசேக்கு சொன்னது போல என் வீடெங்கும் உண்மை உள்ளவன் என்று நம்மை பார்த்து சொல்வார். ரைட். நல்லது. அப்படி இருந்தால் நல்லது. கர்த்தர் அறிவார். கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். தாவீதை சொன்னார், அவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான் என்று சொன்னார். என் இருதயத்துக்கு ஏற்றதெல்லாம் செய்வான் என்று சொன்னார். நம்மை பார்த்து அப்படி சொல்வாரா? சரி, ரைட். நம்மை காண்கிற தேவனுக்கு அது நன்றாக தெரியும். ரைட், பரவாயில்ல. தாவீது இதை கேட்டார்னா சந்தோஷப்படுவார். மோசே இதை கேட்டார்னா மிகவும் சந்தோஷப்படுவார். எல்லாவற்றுக்கும் மேலே தேவன் இது உண்மை என்று கண்டாரானால், காண்கிற தேவன் இதை காண்பாரானால் அவருக்கு மிகுந்த சந்தோஷம், எல்லையெல்லா சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே அதிகாரம் 89ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அடுத்தது, சத்ரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் கர்த்தர் அவனை பகைக்கிறவர்களை என்ன செய்வேன்றாரு? வெட்டுவேன்றது யாரு? கர்த்தர். வெட்டுவேன்ன்றது யாரு? கர்த்தர். அடுத்தது, என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும். இருங்க. 28. என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்களுள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். அவன் பிள்ளைகள் என் நியாயாசனங்களில் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும். தண்டிக்க மாட்டேன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? அதில் சொன்ன வார்த்தை, அதில் என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்களை உயிரோடு வைக்கவே மாட்டேன். அப்படியா சொல்லியிருக்காரு? தாவீதை பகைக்கிறவர்களை வெட்டுவேன்னு சொல்லியிருக்கிறார் ஒரு இடத்துல. இதே பகுதியில் என்ன சொல்லியிருக்கிறாரு? தாவீதை பகைக்கிறவர்களை வாயத்திறந்து சொல்ல மாட்டோமா? அந்த தாவீதை பகைக்கிறவர்களை வெட்டுவேன் என்று ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்கிறார்? இதே அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதே தேவன் இங்கே சொல்லியிருக்கிறார், அவர்கள் மீறுதல்களை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதையினாலும் என்ன செய்வேன்? தண்டிப்பேன். அவர்களை அதோடு அழிச்சிருவேன், உயிரோடு வைக்க மாட்டேன், கைவிட்டுருவேன்னு சொல்லியிருக்காரா? இல்லை சொல்லியிருக்காரா? எந்த புஸ்தகத்தில் இப்படி போட்டிருக்கு? வேற ஒருத்தர் வேத புஸ்தகத்தில் வேற ஏதாவது போட்டிருக்கா? வேற மாதிரி போட்டிருக்கா? இல்லை. என்னன்னு சொல்லுங்க. ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலகாமலும் என் உண்மை பிசங்காமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். தண்டிப்பேன்னு சொல்றாரு. தண்டிச்சுக்கிட்டே இருப்பான் கடைசி வரைக்கும் நான் சொன்னாரு. சாகர வரைக்கும் தண்டிச்சுக்கிட்டே இருப்பேன் நான் சொன்னாரு. சாகர வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நான் சொன்னாரு. சாகர வரைக்கும் அக்கினிக்குள்ளே வச்சிருப்பேன் நான் சொன்னாரு. சாகர வரைக்கும் கடன்லே வச்சிருப்பேன் நான் சொல்றாரு. சாகர வரைக்கும் நோயிலே வச்சிருப்பேன் நான் சொல்றாரு. சாகர வரைக்கும் வறுமையிலேயே வச்சிருப்பேன் நான் சொல்றாரு. சாகர வரைக்கும் நஷ்டத்திலேயே வச்சிருப்பேன் நான் சொல்றாரு. சாகர வரைக்கும் தோல்வியிலேயே வச்சிருப்பேன் நான் சொல்றாரு. சாகர வரைக்கும் படுக்கையிலேயே வச்சிருப்பேன் நான் சொல்றாரு.
இல்லை. சாகிற வரைக்கும் சத்ருவின் கிரியைகள் உன்னை அழிச்சுக்கிட்டே இருக்கும் நான் சொன்னார்? இல்லை. இங்கே சொல்றார் கர்த்தர், ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலகாமலும் என் உண்மையில் பிசங்காமலும் இருப்பேன், என் உடன்படிக்கையை மீறாமலும். இங்கே சொல்றார் பாருங்க, என் உடன்படிக்கையை மீறாமலும். அப்போ கர்த்தருடைய உடன்படிக்கை கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருக்கு. நாம் வாழ்கிற இந்த காலத்தில் கிறிஸ்துவின் புது உடன்படிக்கையின் ரத்தத்துக்குள்ளே இருக்கிறோம். அன்றைய காலகட்டத்தில் அப்படி இல்லை. கிறிஸ்து வந்து சிலுவையில் மரிக்கலை, ரத்தம் சிந்தலை. ஆனால் கர்த்தரோட கூட தான் இருந்தாங்க. கர்த்தரை விசுவாசித்தும் கர்த்தரை நம்பி கர்த்தரை நோக்கி இருந்ததுனால கர்த்தருடைய ரத்தம், உலக தோற்றத்துக்கு முன் அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர், அவருடைய ரத்தம் ஊற்றப்படாவிட்டாலும் அவர் ரத்தத்தில் தான் இருந்தாங்க. அவர் ரத்தத்துக்குள்ளே தான் மறைந்திருந்தாங்க. ரத்தத்தினால்தான் மூடி மறைத்து பாதுகாக்கப்பட்டாங்க. இங்கே சொல்கிறார், என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். மனுஷன் பொய்யன்தான், சமய சந்தர்ப்பங்களில் பொய்யன்தான். தேவன் பொய்யரே கிடையாது. எபிரேயரில் சொல்லப்படுது, அவர் எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரம் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் என்றைக்கும் பொய் உரையாத தேவன். அவர் பேரில் வேணா பொய் சொல்லிட்டு போயிருக்கலாம். நிறைய பேர் அவர் பேரில் போய் வசனத்தை சொல்லிட்டு போயிருக்கலாம், வார்த்தையை சொல்லியிருக்கலாம், தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் யாருக்கும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொய் அவரிடத்தில் வாசம் பண்ணுவதும் இல்லை, தீமை அவரிடத்தில் இல்லை, தீமை அவரிடத்தில் வாசம் பண்ணுவதே இல்லை. ஆமீன். கொடூரர்களுக்கிட்ட இருக்கிற குணங்கள் அவரிடத்தில் கிடையவே கிடையாது. கொடூரர்களிடத்தில் இருக்கிற குணம் சாத்தானுடைய குணம். ஆனால் தேவனுடைய குணம் மன்னிக்கிற குணம், இறங்குகிற குணம், கிருபையும் தயவையும் பாராட்டுகிற குணம். காயப்பட்ட காயத்தை தம்முடைய ரத்தத்தை ஊற்றி மன்னிச்சு கழுவி சுத்தப்படுத்தி வாழ வைக்கிற குணம். கிறிஸ்துவில் ஒருமனமாக இருக்கிறவர்களுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை எல்லாம் தர்றாரு. விழுந்தவர்களை தூக்கி எடுக்கத்தான் கிறிஸ்து வந்தார். நிற்கிறவங்களை தூக்குறதுக்கு வரல. விழுந்தவர்களையும் மடங்கடிக்கப்பட்டவர்களையும் நிலையற்றவர்களையும் நிலையில்லாதவர்களும் தவிக்கிறவர்களும் பரிதவிக்கிறவர்களும் அநாதிகளுமாய் இருக்கிறோமே என்கிறவர்களும் எங்கள் பாவங்களை மன்னிக்கிற இந்த உலகத்தில் யார் என்று கதறினார்களோ இல்லையோ, ஆனால் தேவன் மன்னிக்க வந்தார். மன்னிக்கலைன்னா மனுஷன் பிழைக்கவே மாட்டான். பாவத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வரவே முடியாது. தேவன் நன்மை செய்ய முடியாது. முதல்ல அவனுக்கு மன்னிக்கணும், தம்முடைய தூய ரத்தத்தை சிந்திக்கணும், சம்பாதித்த மரணத்தையும் சாபத்தையும் வேரோட பிடுங்கி சிலுவையில் எடுக்கணுங்கிறது தான் ஏசப்பா வந்தது. ஆமேன். பூமியிலே எல்லாரும் தேவ மகிமையை இழந்து போனார்கள். பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள். ஒருவரை தவிர கர்த்தரை தவிர அத்தனை பேரும் இழந்து போனார்கள். கர்த்தர் வந்து தான் அதை மீட்டு கொடுத்தார். மன்னித்து சிலுவையிலே மீட்டெடுத்து கொடுத்தார், உயிர்த்தெழுந்த புண்ணியத்தினால. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளோடு கிருபையில் இருக்கிறவர்கள், கிறிஸ்துவில் ஒரு மனதில் இருக்கிறவர்களுக்கு அவருடைய உடன்படிக்கை இருக்குது. அவருடைய பிள்ளைகளும் அவரோடு கூட உடன்படிக்கை செய்கிறார்கள். ஆண்டவரே, உம்மோடு கூட நான் இப்படி உடன்படிக்கை செய்கிறேன், உம்மிடத்தில் நான் இப்படி தீர்மானம் பண்ணுறேன், உம்மிடத்தில் நான் இப்படி வேண்டிக் கொள்கிறேன், நான் இப்படி காரியத்தை சொல்லுகிறேன், ஒப்பு கொடுக்குறேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 8 வசனம். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். உன் கண்களால் மாத்திரம்னா உயிரோட இருக்கணுமா வேணாமா? செத்து போன பிறகு எழுதப்பட்டிருக்குது. உன் கண்களால் மாத்திரம்னா அவனுக்கு கண் இருக்கணுமா வேணாமா? அவனுக்கு கண் இருக்கணுமா வேணாமா? கண் இருந்தால் அவனுக்கு என்ன இருக்கணும்? அவன் ஜீவன் இருந்தால் தானே மனுஷன். ஜீவன் இருந்தால் தானே. செத்து போனால் பிரதமாச்சே அவன் மனுஷன். ஜீவன் இருக்கணும், அவன் கண் இருக்கணும், அவன் பார்வை இருக்கணும். அப்போ கர்த்தர் என்ன இதில் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரோடு கூட ஐக்கியமாய் இருக்கிற
ஒரு தேவ மனுஷன். என்னன்னு சொல்லுகிறார் தாவீது ராஜா? அவரோடு கூட இருக்கிறதுனால்தான் அந்த நம்பிக்கையில் சொல்கிறார். அந்த நம்பிக்கையின் விசுவாசத்தில் சொல்கிறார். என்னன்னு சொல்லுகிறார்? என் கண்களால், யார் கண்களால்? அவர் கண்களால். உன் கண்களால்னா அவர் கண்களால். கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். உனக்கு தீமையே விரும்பினவர்கள், உனக்கு அழிவையே விரும்பினவர்கள், உனக்கு மரணத்தையே விரும்பினவர்கள், நீ எதிலையும் விடுபடவே கூடாது, எதிலையும் விடுதலையாகப்படவே கூடாது, மீட்கப்படவே கூடாது, தேவனுடைய மன்னிப்பும் இரக்கமும் தயவும் ஒத்தாசம் உனக்கு கிடைக்கவே கூடாது, நோய் உனக்கு குணமாக கூடாது, வேலை உனக்கு கிடைக்கக்கூடாது, கிடைச்ச வேலை நிலைக்க கூடாது, தேவனுடைய சித்தங்கள் உன் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது, உனக்கு பிள்ளை பாக்கியம் இருக்கக்கூடாது, உன் நோய்கள் குணமாக கூடாது, உன் தொழில் இருக்கிற விருத்தி இல்லாத தன்மைகள் அப்படியே தான் இருக்கணும், வருமானம் வரக்கூடாது, உன் காரியங்கள் வாய்க்கக்கூடாது, தேவ சித்தம் நிறைவேறக்கூடாது, தேவனுக்கேற்ற திருமணங்கள் தேவனுடைய சித்தத்தில் திருமணங்கள் நடக்கக்கூடாது, தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழக்கூடாது, தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழக்கூடாது, பிரச்சனைகள் தீரவே கூடாது, பிரச்சனைகள் தீரவே கூடாது என்றெல்லாம் நினைக்கிறவர்கள், கலக்கத்தையும் கலவரத்தையும் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறவர்கள், இரத்த பிரியர்கள், சூதுக்கள், பொல்லாப்புகள் நிறைந்த இந்த துன்மார்க்கர்கள் அவர்கள் அழிவதை, கர்த்தரால் அழிவதை காண்பார்கள். இது தாவீது சொல்லுகிறார், நான் காண்பேன் என்று. துன்மார்க்கருக்கு வரும் அழிவை காண்பேன் என்று. சங்கீதம் 94 சங்கீதம் 7, 8, 9. கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள், மூடரே எப்பொழுது புத்திமான்களாவீர்கள். காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. நம்மை நாமே ஆராய்ஞ்சு பார்த்தா மிருக குணம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? இதில் எழுதப்பட்டபடி மிருக குணம் உள்ளவர்களாய் பேசுகிறோமா, மிருக குணம் உள்ளவர்களாய் நடக்கிறோமா, பார்க்கிறோமா என்று பார்த்துக்கணும். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ என்று. சங்கீதம் 92 சங்கீதம் 11 வசனம். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். பாருங்க, என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிறதை துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். காது கேட்கும். அது பார்க்காது, அது கேட்காது என்று சொல்லுகிறவர்களுக்கு, இதற்கு விரோதமாக பேசுகிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். விரோதமாய் பேசுகிறவர்களுக்கு கேட்கும். சங்கீதம் 118 சங்கீதம் 7 வசனம். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் யார் பட்சத்தில் இருக்கிறார்? கர்த்தரில் ஒருமனமாய் இருக்கிறவர்கள் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். அப்போ தாவீது கர்த்தரோடு கூட உடன்படிக்கையிலே இருந்த ஒரு மனிதர். 17 சங்கீதம் முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. 17 அதிகாரம். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். இப்படி பண்ணியிருப்போமா நம்ம? அவர் சொல்றார், கர்த்தாவே கூப்பிடுதலை கவனியும், கர்த்தாவே நியாயத்தை
கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும். கபடமில்லாத உதனென்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு என்ன செய்யுங்க? செவி கொடுங்க. 3ஆம் வசனம். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். அப்போ அவர் கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கையிலும் அவர் ஒரு தீர்மானத்தில் இருக்கிறார். என்ன? என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். நம்ம வாய் எப்படி பேசிச்சு இன்னைக்கு காலையில் வரைக்கும்? நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். நம்ம இன்னைக்கு இந்த வாரம் முழுசும் நம்ம எப்படியெல்லாம் பேசணும்? கர்த்தர் கொடுத்த வாய், நாவு கர்த்தரை பேசுவதற்கு, உதடு கர்த்தரை பேசுவதற்கு, சுவாசம் கர்த்தரை சுவாசிப்பதற்கு, கர்த்தர் கொடுத்ததை சுவாசிப்பதற்கு, மூளை, சிந்தனை, எண்ணங்கள் கர்த்தரை குறித்தும் கர்த்தருடைய வழிகளை குறித்தும் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை குறித்தும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதை குறித்து யோசிக்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் பரிசுத்தரை குறித்து செயல்படுத்துவதற்கும் இன்றைய வரைக்கும் காலை வரைக்கும் நம்ம வாய் எப்படியெல்லாம் பேசிச்சு? நம்முடைய வாய் கர்த்தருக்கு அது பிரியமாக இருக்குமா? கர்த்தருக்கு பிரியமானதாக பேசியிருக்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமில்லாததை பேசியிருக்கிறோமா? கர்த்தராகிய தேவன் பாருங்க, மோசே 120 வருஷம் உயிரோடு கூட இருந்தார். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கலக்கங்கள், எத்தனையோ பேராபத்துகள், எத்தனையோ எல்லாவற்றிலும் தப்ப பண்ணி காப்பாற்றி அவரை என்ன செய்து வச்சிருந்தார்? அவருக்கு கைகளில் காலில் பலன் குறையாமல், கண்களின் பார்வைகளில் ஒரு குறை இல்லாமல் எல்லாம் நேர்த்தியாக கடைசி வரைக்கும் அவரை என்ன செய்தார்? நடத்தினார். அவருடைய தாசர்கள் எல்லாருக்கும் அதே போல். யோசேப்புக்கு 110 வருஷம், யோசுவாவுக்கு 110 வருஷம், யாக்கோப்புக்கு 147 வருஷம், 147 வருஷம், ஈசாக்குக்கு 100 வருஷங்களுக்கு மேலே, அவருக்கும் 140 160க்கு தான் அவருடைய வயது, ஈசாக்குடைய வயது. இப்படி ஒவ்வொருத்தருடைய வயது, ஆபிரகாமுடைய வயதும் அதற்கு மேலே, இப்படி எல்லாருடைய வயதிலும் இருந்தாலும் கடைசி முச்சுவரையும் கர்த்தரோடு கூட ஒரு மனமாய் இருந்து கர்த்தர் வைத்த சித்தங்கள் அவர்கள் வாழ்க்கையில் முழுமையாய் நிறைவேறிற்று. அவர்களை பலவீனம் வந்தது, பார்வை குறைவுகள் ஒரு சிலருக்கு வந்தது, எவ்வளோ வந்தது. ஈசாக்குக்கு மங்களாய் இருந்தது. அப்போது யாக்கோப்புக்கு ஈசாக்குக்கு திருமணம் ஆயிற்று. அவன் கண் மங்களாக இருக்கும் பொழுது யாருக்கு திருமணம் ஆயிற்று? ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் திருமணமாகி பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டார்கள். இல்லை. அவன் கண்கள் ஏன் மங்களாக இருந்தது? பாவத்தினால. ஈசாக்கு செய்த பாவத்தினால என்ன இருந்தது? கண்கள் மங்களாக இருந்தது இல்லையா? ஈசாக்கு பாவம் செய்தவரா? பாவத்தினால நிறைந்தவரா? கர்த்தர் ஈசாக்கோட உடன்படிக்கை பண்ணியிருந்தார். நான் ஈசாக்கின் தேவன் என்று சொல்லுகிறவர், அவரை குறித்து தேவன் சொல்லுகிறவர் அவர் மூலமாய் தம்முடைய பிள்ளைகளையும் வருங்கால சந்ததிகளையும் வரப்போகிற காரியங்களையும் அருமையாக தேவனுடைய ஆவியிலே நிறைந்து தேவனுடைய வார்த்தைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு, யாக்கோப்புக்கும் ஏசாவுக்கும் ஆசீர்வதித்து சொன்னவர். தேவனோடு கூடவே சஞ்சரிக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, தேவனோடு கூடவே சஞ்சரிக்கிறவர், தேவனோடு கூடவே எப்பொழுதும் ஒருமனமாய் வாழுகிறவர். பிறகாலே அவருக்கு அந்த பிரச்சனைகள், அவருக்கு பார்வையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு அருமையாக கர்த்தருடைய நாமத்தினாலே சுகமாகி அநேக வருஷங்கள் வாழ்ந்திருந்தார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் படியாய். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரத்துக்கு முன்பதாக 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7, 6, 7, 8.
அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தெஷாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நெகோ என்றும் பெயரிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அடுத்த வசனம் வாசிங்க. தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். ராஜா சாப்பிடுகிற உணவு ஏராளமான வகைகள் இருக்கும். ஒரு 72 வகையாவது இருக்கும். அதுகளையும் போயிட்டோமா நம்ம வேற இடத்துக்கு? ஏசுவே, இன்னொரு 15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அப்புறம் நிம்மதியாக வீட்டில் போய் என்ன செய்யலாம்? ஆனந்த சயனம், நல்ல தூங்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாரும் ஒன்றும் சொல்லவே போகிறது கிடையாது. ராஜா சாப்பிட்ற உணவு நம்மளை மாதிரி 4 ஐட்டம் கிடையாது, 2 ஐட்டம் கிடையாது. அநேக வகைக்கு வகை இருக்கும். தேவன் சொல்லியிருக்கிற சாப்பிடு என்று சாப்பிடு என்று தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற கட்டளையின்படி இருக்கிற காரியங்களும் அதுக்குள்ளே இருக்கும். தேவன் சாப்பிடக்கூடாது என்று அவைகள் தீட்டானவைகள் என்று சொல்லியிருக்கிறவைகள், தேவன் அதை புறம்பாக்கி போடு, அதை தொடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, அதை விலைக்கு போடு என்று சொல்லியிருக்கிறதும் அதில் நிறைய இருக்கும். ராஜாவுடைய உணவில் தானியேல், சாத்ராக், மேஷாக், நேகோ வளர்த்த பிள்ளை அவருடைய பெற்றோர்கள், அவருடைய பெற்றோர்கள் தேவனுடைய வேதத்தில் எழுதியிருக்கிறபடியெல்லாம், ஆகமத்தில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் அவர்கள் மிக விவரமாக பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே போதித்து 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 வழி நடத்திருக்கிறதுனால, அது அவர்களுக்குள்ளே ஊறி போயிருக்கிறதுனால, நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் அவர்களுக்குள்ளே வார்த்தைகள் ஊறி போய் இருக்கிறதுனால அவர்களுக்கு தெரியும் இது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாதுன்னு. இப்போ ராஜா இதை சாப்பிட்டாகணும்னு இங்கே வந்து நிற்குதுங்க. சாப்பிட்டாகணும் உணவை என்ன செய்யணும்? சாப்பிட்டாகணும்னு வந்து நிற்குது. இப்போ ராஜாவுடைய சாப்பாட்டை சாப்பிடலன்னா யாருக்கு கோபம் வரும்? ராஜாவுக்கு கோபம் வந்தால் என்ன ஆகும்? உயிரை எடுக்கணும்னு சொல்லுவான், தலையை வெட்டணும்னு சொல்லுவான். இங்கே வந்து நிற்குது. இங்கே வந்து என்ன செய்யுது? நிற்குது. இப்போ என்ன முடிவு எடுப்போம்? என்ன முடிவு எடுப்போம்? நமக்கு இப்போ ராஜா சாப்பாட்டை சாப்பிடணும்னு, ஆண்டவரே இவ்வளோ நாள் வைக்கோலும் அதுவுமா புல்லுமா தின்னு இருந்தோம், இப்போ ராஜா உணவு என்ன செஞ்சிச்சு? நமக்கு கிடச்சிருச்சு. அருமையாக என்ன செய்யலாம்? நல்ல மூக்கு பிடிக்க திங்கலாம். ராஜா உணவை நல்லபடியாக திங்கலாம். நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? நீங்கள் தானே நான் என்ன செய்வேன்? அவன் இல்லைன்னா தலையை வெட்டுவான். நான் என்ன செய்வேன் சொல்லுங்கள்? நான் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு அப்படி போய் வாந்தி எடுத்துட்றேன். சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு அது ஜீரணமாகாதபடி செஞ்சுருங்க. உங்கள் இறக்கத்தை காட்டி அதில் இருக்க தீட்டை எடுத்து போட்டுடுங்க. இப்படி ஏதாவது கேட்டிருக்கலாம். அவர்கள் கேட்டார்களா? இல்லை. சாப்பிட மாட்டோம். அதுக்கு கொஞ்சம் ஞானமாக என்ன செய்தார்கள் அவர்கள்? இதுக்கு ராஜாவுக்கு அதிகாரியாக இருக்கிறவனிடத்தில் ஒரு வார்த்தையை கேட்டார்கள். என்னென்ன? தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று. கொஞ்சம் விழித்திருப்போம். 15 நிமிடம் தான் சொல்லுகிறார், தீட்டுப்படுத்தலாகாது என்று. அங்கே தாவீது சொல்லுகிறார், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார். இன்னும் அநேக வேதத்தில் சங்கீதங்களில் அவர் என்ன உடன்படிக்கை கர்த்தரோடு கூட அவர் பண்ணியிருக்கிறார் என்று போய் பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. என் வாய் மீறாதபடிக்கு, இது ரொம்ப முக்கியமான இடம். வாய் மீறாதபடி இருக்குது. இது ரொம்ப டேஞ்சரான இடம்.
என் உதடுகளுக்கு காவல் வையும் என்று இன்னொரு இடத்துல எழுதியிருப்பார் சங்கீதத்தில். என் உதடுகளுக்கு என்ன செய்யுங்க, காவல் வைங்க. என் உதடுகளுக்கு நான் நல்லா பேசுவேன், அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு கற்று டமடமடமடமன்னு மட திறந்த சாத்தான் கிளப்பி விட்டான்னா அதோட சும்மா மதுகளை சும்மா தண்ணி பீற மாதிரி எல்லாம் பிழிஞ்சு ஊதி தள்ளிட்டு அதுக்கு பேசி ஊதி தள்ளிடுவேன். அதுக்கப்புறம் நான் அப்படியா பேசினேன், நான் அப்படியா ஊதுனேன், நான் நினச்சி ஊதலை, நான் நினச்சி பேசலை அப்படின்னு சொல்லுவோம், நினச்சி பேசுவோம். அடுத்தவர் சொல்கிறதா இருந்தால் அதை கேட்டுட்டு என்ன சொல்லுவோம், அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு 50 வருஷம் ஆனாலும் மறக்காமல் இருப்போம், மறக்காமல் இருப்போம். ஆனால் நாம் பேசும்போது மடை திறந்த வெள்ளம் போல் அள்ளி வீசிக்கிட்டு கொட்டிக்கிட்டு இருப்போம். கர்த்தர் அதை பார்ப்பார்ல. கிறிஸ்துவிலே ஒரு மனமாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் அப்படி இருக்கிறவர்கள் இப்படி இருப்பார்களா? இப்படி இருக்கவே மாட்டார்கள். அதனால்தான் தாவீது சொன்னார், என் வாய் மீறாதபடினா தாவீதை பேசும்படியாய் தூண்டுதல் பண்ணுகிறவர்கள், தூண்டி விடுகிறவர்கள், மூட்டுகிறவர்கள், கோபத்தை மூட்டுகிறவர்கள், உணர்வை மூட்டுகிறவர்கள் ஏராளமான பேர்கள் இருந்திருப்பார்கள். தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள், எரிச்சல் ஊட்டுகிற காரியங்கள் அநேகவற்றை கண்டு அவர் கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் அப்படி வந்துடாதபடி, வாய் வார்த்தைகள் எதுவும் வந்துடாதபடி, ஆண்டவரே என் வாய் மீறாதபடி நான் தீர்மானம் பண்ணுறேன், என் வாய்க்கு உதடுக்கு என்ன செய்யுங்க, காவல் வச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் ஒன்றும் தப்பாக கேட்கலை. ஆனால் இங்கே தானியேல் சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த உணர்வில் என்ன செய்ய மாட்டேன், நான் தீட்டுப்படக்கூடாது, ராஜாவுடைய உணவில் நான் என்ன செய்யப்படக்கூடாது, தீட்டுப்படக்கூடாது என்று தீர்மானம் பண்ணி அந்த கட்டுக்கோப்பாக அதை வைத்து கொண்டார்கள். அந்த இச்சை அடக்கத்தை வைத்துக்கொண்டு தேவன் தானியேலுக்கும் பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செஞ்சிட்டாரு. இவர்கள் எடுத்த தீர்மானமும் இவர்கள் கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கையும் தீர்மானமும் நல்லது என்று தேவன் கண்டார். அவர்கள் தேவனோடு கூட தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன வருது, இப்படிப்பட்ட கொடுமையான சோதனைகள் வருது. ஆனால் கர்த்தருடைய கிருபையில நிலைப்பதற்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படியே கீழே அப்படியே வாசிங்க, அப்படியே 10ஆம் வசனத்திலிருந்து. பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடொத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காணப்பட வேண்டியதென்ன? அதனால் ராஜா என்னை சிறைச்சேதம் பண்ணுவாரே என்றான். அதிகாரி சொல்றாரு, ராஜா சாப்பாட்டை சாப்பிட்டீங்கன்னா முகம் நல்லா உசுன்னு இருக்கும், நல்ல வெளிச்சமாக இருக்கும், நல்ல பிரகாசமாக இருக்கும், நல்ல பிரைட்டாக இருப்பீங்க, நல்ல பார்வையாக இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? நல்ல பார்வையாக இருப்பீங்க. நீங்கள் ராஜா கொடுத்த உணவு இல்லாமல் மற்ற சாதாரண காய்கறி உணவுகள், மற்ற இதுகளெல்லாம் நீங்கள் பருப்பு மற்ற வகைகளெல்லாம் சாப்பிட்டு நீங்கள் நல்ல திடகாத்திரமாக புஷ்டியாக புசுன்னு நல்ல அப்படி முக மலர்ச்சியாக இருக்க மாட்டீங்க. உங்கள் முகம்லாம் வாடி போய் காணப்படும். ராஜாவுடைய உணவையும் பானத்தையும் நீங்கள் குடிக்கலைன்னா மற்ற வாலிபர்கள் எல்லோரையும் பார்க்கும்போது இன்னும் 10 நிமிஷம்தான் வெளிப்பாருங்க, 10 நிமிஷம்தான். 10 நிமிஷம் தாக்கு பிடிக்க மாட்டோமா கர்த்தர் கிருபையில? அப்போ என்ன சொல்லப்படுது, நான் இதெல்லாம் சாப்பிட்டாதான் நீங்கள் வாடி போயிருமே. இதை இப்போ ராஜா பார்த்தான்னா நீ தானே அதிகாரி, நீ தானே இவங்களுக்கெல்லாம் அந்த சாப்பாடெல்லாம் கொள்ளணும். அப்போ நீ இவங்களை சரியாக கவனிக்கலை, பராமரிக்கலை, இவங்களுக்கு சரியானபடி என்ன செய்யலை, நீ கவனிக்கலை, அதனால் உன் தலையை எடுத்துருவேன்னு சொல்லுவாரே. அது சொல்கிறார், என் தலையை சிரசேதம் பண்ணிடுவானே அப்படிங்கிறாரு. வாசிங்க. அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தினால் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான்.
அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. எப்படி இருந்ததா? அவர்கள் முகம் களைப்புள்ளதாயும் கலை உள்ளதாயும், என்னதா உள்ளதா? கலை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சை ரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் இவர்கள் நாள்தோறும் தேவனை தேடுகிறதுல தவறல. ஒரு நாளிலே இத்தனை வேளை கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தரை சேவித்து அவர் பாதத்தில் ஜெபித்து அவரை ஸ்தோத்தரிக்கணும் என்று ஒதுக்கப்பட்ட நேரத்தையும் அவர்கள் வாழ்வில் தவறல. ஆனால் ஆராதனைக்கு வருவதே அரிதா இருக்கு சிலருக்கு. தேவன் தப்பு செஞ்சதாகவும் மனிதன் தவறு செய்யாதவனாகவும் என்ற ஒரு மனப்போங்கோடு கூட தவறுகிறவன் மனிதன், தப்பு செய்கிறவன் மனிதன், மீறுகிறவன் மனிதன், பாவம் செய்கிறவன் மனிதன். தேவன் அப்படிப்பட்டவரே அல்ல. மகா பரிசுத்தரும் நீதிபரரும் உத்தமரும் நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறவர். பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை நேசிக்கல, பாவியை நேசிக்கிறார். ஆமீன். வராது, ஆமீன், வராது. அதான் முதல்ல சொன்னார், ஆரம்பத்திலேருந்தே சொன்னார், வராது, அவ்வளோ லேஸில் வராது. ஆமீன். பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை நேசிக்கல, பாவியை நேசிக்கிறார். அவனுடைய அறியாமையில் இருக்கிறான், அந்த அறியாமையில் இந்த வெளியே வரணும். நான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும். என் தேவைக்காக, என் ஆசைக்காக, என் விருப்பத்துக்காக நான் தேவனை தேடுகிறவனாக இருக்கக்கூடாது. தேவனை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறார். அப்போ நாம் தேவனை தேடுகிறதுல உணர்வுள்ளவர்களாய், வெளிப்படைந்தவர்களாய், உணர்வுள்ளவர்களாய், ஆசை உள்ளவர்களாய், தாகம் உள்ளவர்களாய், வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் தேவன் உள்ளே வர வேண்டும், அவருடைய வேலை வர வேண்டும், அவர் குறித்த நேரம் வர வேண்டும், அவர் சொன்னவைகள் நம் வாழ்க்கையில் நிறைவேறும் நாம் வேண்டினவைகள் நிறைவேற வேண்டும், நாம் காத்திருக்கிறவைகள் நிறைவேற வேண்டும். இதையெல்லாம் தேவனோடு இருந்தாதானே, ஐக்கியமாக இருந்தாதானே நிறைவேறும். அப்போ நிறைவேறாமல் நான் எங்கன்னா இருப்பேன், இருக்கிற இடத்துல இருப்பேன். ஆனால் தேவன் இருக்கிறேன்னா எங்கே வேணா இருப்பேன், என் வீட்டில் எங்கே வாங்கன்னா மூளையில் இருப்பேன். அதை நான் ஆராதிக்கிற இடம்னு வச்சுக்கலாமா? எதுக்கு ஆராதிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்தாரு இல்லையா? எல்லாரும் என்னது ஒருமித்து தேவனோடு கூட ஆராதிக்கிறதுக்கு தானே கொடுத்துருக்கிறார். ஆமீன். உடம்பு சரியில்லை, முடியல, சூழ்நிலை, காரியம், அது வேற, கர்த்தருக்கு தெரியும். நல்லா இருந்து வரலன்னா என்ன நினைப்பாரு? சொஸ்த புத்தியோடு இருந்து வரலன்னா என்ன நினைப்பாரு? கோப்பிடுவோம் மாட்டாரா? அதுக்காக நம்மள என்ன கொண்டா விடுறாரு கர்த்தர்? இல்லை இல்லை இல்லை. நாம் அவரை தேடினால் நமக்கு நல்லது, அவரை பற்றி கொண்டால் நமக்கு நல்லது. நமது கரத்தை அவர் கரத்திலே கொடுக்கறதுக்கு பதிலாக ஆண்டவரே என் கையை நீங்கள் பிடிச்சிக்கிங்கன்னு சொன்னால் நல்லது. ஆமீன். பிடிச்சிக்கிங்கன்னு சொன்னால் நல்லது, நம் ஒவ்வொருவருக்கும் நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக காரியங்களுக்கு நாம் செல்லுகிறோம், அநேக காரியங்களுக்கு நாம் பேசுகிறோம், மணிக்கணக்காக பேசுகிறோம். ஆனால் கர்த்தரோடு பேசுவது மிகவும் குறைவு. கர்த்தரோடு கூட பேசுவது குறைவு. அப்புறம் எங்கே சம்பாஷிக்கிறது? கர்த்தர் அப்படி வெளிப்படுத்துவார், இப்படி வெளிப்படுத்துவார்ன்றதெல்லாம் பச்சை டூப்பு. கர்த்தர் எப்படி வெளிப்படுத்துவார்? அப்படி இல்லை. தேவனோடு வாசம் பண்ணாதவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? வெளிப்படுத்தவே மாட்டார்.
அவருடைய கடந்த காரியங்களை எப்படி தெரியப்படுத்துவார் கர்த்தர்? தெரியப்படுத்த மாட்டார். அவருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக, அவருக்கு நம்பிக்கையை சம்பாதிக்கிறவர்களாக மாற வேண்டும். நம்பிக்கையை சம்பாதிக்கலை, அவர் நம்பிக்கையை குலைத்து போட்டோம். நமது பேரில் வைத்த நம்பிக்கையை குலைத்து போட்டோம். அந்த நம்பிக்கையை திரும்ப என்ன செய்யணும்? அவர் நமது பேரில் நம்பிக்கை வைக்கும்படியாய் நம்மளுடைய காரியங்கள் இருக்கணும். நம்மளுடைய அனுதின காரியங்கள் தேவனோடு கூட இருந்தால் தான் நம்புவார். மனுஷனை போல சட்டுன்னு நம்புறவரா அவருக்கு எல்லாவற்றையும் பார்த்து பரிசோதித்து ஆராய்ந்து தீர்க்கமாக பார்த்த பிறகுதான் அவர் நம்புவார் கர்த்தர். தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்து மேலே அவருக்கு அவ்வளோ பிரியம். கர்த்தர் இந்த 4 வாலிபர்கள் மேலே பிரியம். ஆனால் அவர்களை தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம் வித்தியாசம் ஒவ்வொருத்தருக்கும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுது. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகுக்கும் இங்கே சொல்லப்படுது, இந்த 4 வாலிபர்களுக்கு தேவன் எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். 4 பேருக்கு என்ன கொடுத்துட்டாரு? சகல எழுத்திலும். அப்போ கல்தேயருடைய எழுத்துக்கள் இருக்கலாம். அன்றைய காலத்தில் பாபிலோனில் இருந்த அந்த காலத்தினுடைய எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்களோ அந்த எழுத்துக்களும் கல்விகளும் அவர்கள் கற்கக்கூடிய கிருபைகளும் எல்லாவற்றையும் கொடுத்துட்டார் கர்த்தர். சகல எழுத்துக்களிலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலையோ சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். இந்த காரியத்துக்கு, இந்த நோக்கத்துக்கு, இந்த சித்தத்துக்கு சாத்ராக்க தெரிந்திருக்கலாமே, ஆபேத் நேகோ தெரிந்திருக்கலாமே இல்லையா? அனனியாவை தெரிந்திருக்கலாமே இல்லையா? தேவன் அநீதி செய்கிறார்ல. 4 பேருமே தேவனை தான் நம்புகிறாங்க. 4 பேருமே தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கிறாங்க, தேவனோடு கூட ஒருமனமாக இருக்கிறாங்க. ஆனால் தேவன் தான் தீர்மானிக்கிறவர். அதில் எந்த அநீதி இருப்பதே இல்லை. தேவன் தான் தீர்மானிக்கிறார். தானியலுக்கு நான் இதை கொடுப்பேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகை விட எனக்கு அதிகம் கொடுங்க ஆண்டவரேன்னு தானியல் கேட்டாரா? கேட்கவே இல்லை. தானியல் கேட்டாரா? கேட்கவே இல்லை. ஆனால் கொடுத்தது யாரு? கர்த்தர். அந்த வாய்ப்பை, தேவன் கொடுத்த அந்த அரிய வாய்ப்பை தானியேல் பயன்படுத்தி கொண்டார். தானியேல் பயன்படுத்தி கொண்டார். எங்கே பயன்படுத்தி கொண்டார்? 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சாருக்கு சொப்பனம் தேவனால் கொடுக்கப்படுது. அந்த சொப்பனத்தை கண்ட அவன் அலறி, அவன் கண்ட சொப்பனத்தை ஜோசியர்களும் நிபுணத்துவம் வாய்ந்தவங்களும் சூனியக்காரர்களும் சூனியக்காரிகளும் எல்லாரும் என்ன செய்யணும்? எனக்கு நான் என்ன சொப்பனம் பார்த்தேன்னு சொல்லணும், சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லணும், இல்லைன்னா ஒருத்தரையும் உயிரோட விட மாட்டேன். இது என்னால் அவனும் பாருங்க, இது என்னால் பிறந்த தீர்மானம். அவனும் என்ன சொல்லுகிறான்? என்னால் பிறந்த தீர்மானம், இதை நான் மாற்றவே மாட்டேன். அவங்க சொல்கிறாங்க, ராஜாவே, கடவுளுடைய ஆவி ஒரு மனுஷனிடத்தில் வாசம் பண்ணுவதே இல்லை. அப்படி கடவுளுடைய ஆவி ஒரு மனுஷனிடத்தில் வாசம் பண்ணுகிறது இந்த பூமியிலேயே கிடையாது என்று சொல்லுகிறார்கள். பிறகாலே சொல்லுகிறார்கள், தேவனுடைய ஆவியே இல்லாமல் வேறு எதையும் சொல்லவே முடியாது என்று சொல்லுகிறார்கள். அறியத்தக்க காரியம் என்று. நீங்கள் சாக்கோபோக்கு சொல்கிறீங்க, விடவே மாட்டேன் என்று சொல்லுகிறான். ஞானிகளோடும் இந்த இப்படி ஜோசியர்களோடும் இப்படிப்பட்ட சூனியக்காரர்களோடும் கூட நாம் அடிஞ்சு போயிடாதபடி கேள்விப்பட்ட தானியல், சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ இதெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு, தானியல் கேள்விப்பட்ட பிறகு ராஜாவுடைய அதிகாரின் இடத்துல சொல்லி, ராஜாவின் இடத்துல எனக்கு டைம் வாங்கி கால அவகாசத்தை என்ன பண்ணுங்க, எனக்கு வாங்கி கொடுங்க என்று கேட்டு தேவன் அதுக்கு இரக்கம் பாராட்டி அதுக்கும் ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க. ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி தேவனிடத்தில் மன்றாடி, தேவனே என்னோடு கூட வாங்க, ராஜா கண்ணில் எனக்கு தயவு கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. அப்படி தான் அது நடந்திருக்கும். தேவன் தந்தார், பெற்றுக்கொண்டார்கள், தயவை பெற்றுக்கொண்டார்கள், கால அவகாசத்தை பெற்றுக்கொண்டார்கள். தானியல் சாத்ராக் மேஷாக்கு தகவல் அனுப்புகிறார், நீ வா, நீ 3 பேரும் வாங்கன்னு. எல்லாரும் ஒருமித்து தேவனுடைய பாதத்திலே போய் விடுகிறார்கள். எங்கே விடுகிறார்கள்? நித்தமும் தேவனுடைய பாதத்தில் இருக்கிறவர்கள் தான். அன்னைக்கு விசேஷித்த விதமாய் உபவாசத்தோடு தேவனுடைய பாதத்தில் போய் விழுந்து கிடக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம எங்கே கிடக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை கூட தேவனுடைய சன்னிதானத்தில் கொஞ்சம் பேர் இருக்கிறோம், மற்ற பேர் எங்கே இருக்கிறோம் நமக்கு தெரியாது. எந்த நிலையில்
எந்த நிலையில், எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு, எப்படிப்பட்ட சூழ்நிலையில், எப்படிப்பட்ட எண்ணங்களோடு கூட இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தர் பாதத்திலே விழுந்து கிடந்து ஆபத்து நேரிட்டிருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் தானியேலை உயர்த்தும்படியாய், தானியேலின் தேவனே தேவன் என்று அவர் நாமம் மகிமைப்படும்படியான காரியத்தை வைத்திருக்கிறார் என்று அப்பொழுது தானியேலுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் மறைபொருளை வெளிப்படுத்தினார். 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது, அவனுக்கு மறைபொருளும் சில கருகலானவர்கள் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய அறிவை அவனுக்கு என்ன செஞ்சிட்டார், அவனுக்கு கொடுத்துட்டாரு. எனக்கு கொடுத்துட்டாரேன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்து எனக்கு கொடுத்துட்டாருன்னு யோசிச்சுட்டு இருந்தால் வராது. தேவன் இடைப்பட்டாதான் அது வெளிப்படும். தேவன் அந்த மனிதர்களோடு இடைப்பட்டாதான் அந்த காரியங்கள் வெளிப்படும். கர்த்தர் இரவிலே அதை வெளிப்படுத்தினார் என்று, இரவிலே வெளிப்படுத்தினார் என்று. ஒரே ஒரு வசனத்தை வாசித்துட்டு ஜெபம் பண்ணலாம். 2ஆம் அதிகாரம் இருங்க, 18, 19, 20, 21. அனனியா மிஷாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அடுத்தது, அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழ்கிறேன் என்றான். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் அப்புறம் நான் சொல்லாமல் 4 பேரையும் சேர்த்து தான் சொல்கிறார். நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழ்கிறேன். எப்படி? இப்போ ரிசல்ட்டு வந்துருச்சு. என்னன்றது ரிசல்ட்டு வந்துருச்சு. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்குள்ள 4 பேருக்குள்ள எந்த ஈகோவே கிடையாது. உனக்கு இந்த கிஃப்ட் இருக்குது, உனக்கு பார், உனக்கு மட்டும் பார், தேவன் பார், என்னதான் இருந்தாலும் உனக்கு மட்டும் என்ன விசேஷமாக உனக்கு மட்டும் அது வெளிப்படுத்துகிறார். உனக்கு அந்த அரிய தரிசனங்களை வெளிப்படுத்துகிறார். நீ நினச்சி பார்க்க முடியாத அந்த அற்புத தரிசனங்களை எல்லாம் உனக்கு கொடுக்குறார். நானும் உன்னை போல தான் உபவாசிக்கிறேன், உன்னை போல தான் அவரோட கூட ஐக்கியமாக இருக்கிறேன், இன்னும் அவரோட கூட ஒரு மனமாக இருக்கிறேன். ஆனாலும் கூட எனக்கு அதை தரல, ஆனால் உனக்கு மட்டும் கொடுத்துருக்காரேண்ட பொறாமை, எரிச்சல் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒற்றுமையாக இருக்கிறார்கள். தேவனோடு கூட ஒரு மனமாகவும் இருக்கிறார்கள். இங்கேயும் அவர்கள் கிறிஸ்துவோடு ஒரு மனமாய் ஒவ்வொருவரோடும் தேவனோடு கூட இணைந்து செயல்படுகிறார்கள். அவரவர் பார்ட்டில் என்னென்ன செயல்படணுமோ அதை கர்த்தருடைய நாமத்தினாலே செயல்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அப்படி இருக்கிறோமா இல்லையான்னு பார்த்துக்கணும். கிறிஸ்துவில் ஒரு மனம், கிறிஸ்துவில் ஒரு மனம். இவர்களுக்கு வந்த இந்த ஆபத்தை தேவன் அழிக்கும்படி செய்து அதிலே அழிந்து போகக்கூடிய சத்துருக்கள் கூட அழிந்து போகாதபடி அந்த ஞானிகள், அந்த ஜோசியர்கள், சாஸ்திரிகள், சூனியக்காரர்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடாதபடி அவர்களும் தப்பு வைக்கும்படியாக வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மகத்துவம் உள்ள சர்வ வல்லம் உள்ள தேவன் அந்நிய தேசத்தில் இருக்கிறாங்க, அடிமைகளாக இருந்தவங்கள தான் ராஜாங்கத்தில் கொண்டு போய் வச்சிருக்கிறார் கர்த்தர். இன்றைக்கு நாம் அடிமைகளாக கிடையாது, அந்நிய தேசத்தில் கிடையாது, கிறிஸ்துவ அறிவிக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லையா? அறிவிக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. கர்த்தரை ஆராதிக்கிறதுல, தொழுது கொள்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. வண்டியில் கூப்பிட்டு வச்சு அடிக்கிறாங்க, வண்டியில் ஏறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை.
மிக நேர்த்தியான ஒரு காலத்தில் கர்த்தர் வாழும்படி வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது தேவனை தொழுது கொள்ளாமல் இருப்பது நல்லதா? தேவனை இப்பவும் தேடாமல் இருப்பது நல்லதா? இப்போ நம்ம எல்லாம் கரெக்டாக, ரொம்ப தேவன் கரெக்ட் இல்லை, நம்ம தான் கரெக்டா? நம்ம தான் தவறு செய்யாதவங்க, தேவன் தவறு செய்கிறவரா? இல்லை, மனுஷன் தவறு செய்கிறவன், தேவன் தவறு செய்கிறவரே அல்ல. நம்மை அந்த தவறிலிருந்து வெளியே கொண்டு வந்து, தப்பிதத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து, நம்மை மன்னித்து இரக்கம் பாராட்டி கழுவி சுத்தமாக்கி 2 அறை விட்டு நிற்க வச்சு வாழ வைக்கிறவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நல்ல தேவனோடு கூட ஐக்கியமாக இருந்தால் நல்லது, ஒரு மனமாய் இருந்தால் நல்லது. அவர் சொன்னவைகள் எல்லாம் நிறைவேறும். சொன்னவரோடு கூட இருந்தால் சொன்னவைகள் எல்லாம் நிறைவேறும். எனக்கு எப்போ தேவையோ நான் அவரை பார்த்துக்கிறேன், எனக்கு எப்போ தேவையோ அவரை கூப்பிட்டுக்கிறேன், எனக்கு எப்போ தேவையோ அவர்கிட்ட உபவாசம் பண்ணிக்கிறேன், எனக்கு எப்போ தேவையோ நான் அப்புறம் நான் அவரை பார்த்துக்கிறேன் என்று நாம் போவோமானால் நாம் இழந்து போனவர்களாக இருப்போம். அவரை எப்போ தொழுது கொள்ளணும்னு தெரியும், அவரை எப்போ சேவிக்கணும்னு தெரியும், எப்போ அவரோடு கூட நான் இருக்கணும் எனக்கு தெரியும், அவரோடு கூட இருக்கணும் என்றால் நம் எல்லாரையும் அவருக்கு நல்லா தெரியும். எந்த ஆடு அவரை தொடாமல் கத்திக்கிட்டே கூப்பிட்டுக்கிட்டே எல்லா சூழ்நிலையிலும் எத்தனை அடி வாங்கினாலும், எத்தனை நொறுக்குதல் வாங்கினாலும், அதனுடைய தவறுகளில் வாங்கினாலும், மற்றவைகள் அவைகளை போட்டு மிதின்னு மிதித்தாலும் அந்த ஆடு இந்த மேய்ப்பனாகிய கர்த்தரை நோக்கியே என்ன செய்யும்? போய்கிட்டே இருக்கும். நல்ல மேய்ப்பனாகிய, பிரதான மேய்ப்பனாகிய, ஆடுகளின் மேய்ப்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. அந்த மேய்ப்பனை நோக்கியே போய்கிட்டுருக்கோம். மழையிலும் வெயிலிலும் பனியிலும் துக்கத்திலும் துன்பத்திலும் வேதனையிலும் பாடுகளிலும் வறுமையிலும் கஷ்டத்திலும் எல்லாவற்றிலும் பகலிலும் வெயிலிலும் இரவிலும் ஆடு தேவனை நோக்கியே போயிட்டுருக்கோம். தேவனுடைய சுத்த கிருபை. இப்படிப்பட்ட ஆடுகளாக இருந்தால் நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆடுகளின் நிலைமையை அறிந்து அந்த ஆடை கையில் தூக்கி வச்சுக்குவார். கையில் அவருடைய வேலை வரும்போது கையில் தூக்கி வச்சுக்குவார். நான் சுமந்துகிறேன் என்று சுமந்துக்குவார். ஆமென். நான் தாங்குகிறேன் என்று தாங்குவார். தப்பு வைப்பேன், விடுவிப்பேன், ரட்சிப்பேன், நன்மை செய்வேன், ஆசீர்வதிப்பேன், உயர்த்துவேன், பாதுகாப்பேன், கடைசி வரைக்கும் கண்மணி போல பாதுகாப்பேன் என்று காத்துக்கொள்ளுகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரிலே ஒரு மனமாய் இருந்தால் நல்லது. அவரிலே ஒரு மனமாய் இருந்தால் நல்லது. சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி நாம் இராதபடி எப்பொழுதும் அவரை பற்றி கொள்ளுகிறவர்களாக இருந்தால் நல்லது. ஒவ்வொரு நாளும் அவரை பற்றி கொள்வது நல்லது. பலன் இருக்கிற சூழ்நிலையிலும், பலவீனமான சூழ்நிலை, பலன் இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பலவீனமான சூழ்நிலையிலும் அவரை பற்றி கொள்ள வேண்டும். பலன் இருக்கிற சூழ்நிலையிலும் அவரை பற்றி கொள்ள வேண்டும். இருக்கிற நல்ல நிலையாக இருந்தாலும் பற்றி கொள்ள வேண்டும். எதுவுமே இல்லாத நிலைமையாக இருந்தாலும் விடாமல் அவரை பற்றி கொள்ள வேண்டும். எப்பொழுதும் சதா சர்வ காலமும் அவரையே நோக்கி பார்த்து அவரை பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. செவ்வாய்க்கிழமை உபவாச ஜெப கூட்டம் 11 மணிக்கு நடைபெறும். கர்த்தர் அதை நமக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதமாக்கி தருவாராக. அந்த நாளுக்குரிய காரியங்களுக்கும், அந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தைக்காகவும், கர்த்தருடைய செய்தியை கொடுக்க வருகிற ஆவிக்குரிய பெற்றோருக்காகவும் நன்றாய் செபித்து கொள்ளுங்க. நமக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும், மெய்யாகவே ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, மிகுந்த கிருபையின் இரக்கத்தின் தயவினாலும் உம்முடைய ஒத்தாசத்தினாலும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய வெளிச்சத்தை தந்து, உம்முடைய சத்துவத்தை தந்து, உம்முடைய சாரத்தை தந்து, ஆண்டவரே ஜெயகீர்த்தியாய் இந்த நாளின் காலை ஆராதனை உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நீர் நடத்தி கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் நன்மை செய்யும். லைவிலே கலந்து கொண்ட சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நன்மை செய்யும். ஆண்டவரே, சொன்ன நல் வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும். எல்லா ஆபத்துகளுக்கும் இக்கட்டுகளுக்கும் இடுக்கண்களுக்கும் இல்லாமைகளுக்கும் இயலாமைகளுக்கும் பிரச்சனைகளுக்கு நீங்களாக்கி ரட்சித்து
உம்முடைய நல்வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றி அற்புதங்களை அதிசயங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும் மகிழ்விழும் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் சாட்சிகளாய் நிலைநிறுத்தும். உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம் அனைவரும் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.